ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு கிறிஸ்பி டேஸ்டி ரவா தோசை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோட்டலில் செய்கிற அதே கிறிஸ்பில் இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் ரவைனா அதுக்கு ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு தான் எடுத்துருக்கேங்க. நான் ரவை வந்து வறுக்காத வெள்ளை ரவைங்க, நைஸ் ரவை சொல்லுவாங்க இல்லைங்களா, பொடியாக இருக்க வெள்ளை ரவை. அப்புறம் இந்த தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோங்க. அப்புறமா கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறோம். ஜீரகம் நிறைய சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அப்புறம் மிளகு வந்து முழுசாக போட்டுக்கலாம், இல்லைனா வந்து 1-2 தட்டி கூட போட்டுக்கலாங்க. இப்போ வந்து அடுத்தது என்னென்ன சேர்த்துறோன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு மைதா வேண்டான்னா நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோங்க. கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறோங்க. புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் தான் அரிசி மாவும் எடுத்துருக்கோங்க. அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தாராளமாக நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றிட்டேங்க. இப்போ 2வதும் ஊற்றுறேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த தோசை பேட்டர் அளவுக்கு இருக்குங்க. ஆனால் இந்த ரவை தோசைங்கிறப்போ நீங்கள் வந்து தாராளமாக 3 வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். 3 கூட பத்தாதுங்க, 4 இருந்தால் தான் சரியாக இருக்கும். நம்ம வெங்காயம் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இந்த 4வது கப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 கப்பு வந்து 2.5 தான் சேர்த்துருக்கேங்க. இன்னும் பாதி கப் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே திக்காக தான் இருக்குங்க. நம்ம இன்னும் வந்து கலந்துக்கலாம். மீதி ஊற்றியும் நான் ஃபுல்லாக வந்து இப்போ அந்த 3 கப்பும் ஊற்றிட்டேங்க. நம்ம எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் வந்து 3 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்து இது ஒரு 1 மணி நேரத்து அளவுக்கு மேக்ஸிமம் ½ அன் ஹவர் ஆகுது இது ஊறுற மாதிரி வச்சுடுங்க. நான் 1 ஹவர் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டேங்க. அப்போ தான் அந்த ரவை வந்து தண்ணியில் ஊறி உப்பி வரும். பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து இதில் பாருங்கள் இப்படி இருக்கும். நான் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் போட்டு கலந்து விட்டுட்டால் கொஞ்சம் தண்ணி வருங்க. அதுலேயே ஆனியனில் இருக்க இது கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை போட்டுட்டோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறோங்க. இந்த முந்திரி போட்டு செஞ்சால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு கடையில் கிடைக்கிற ரவா தோசை மாதிரியே இருக்குங்க. ஒரு ரவா தோசை கடையில் போய் சாப்பிட்டோம்னா 80 ரூபா பில் போடுவாங்க. ஆனால் இதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக சுத்தமாக நம்ம செய்கிறோங்க. இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கிறேங்க. இந்த சுகர் சேர்த்துறப்ப தான் நமக்கு வந்து அந்த தோசை வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி மொறுமொறுன்னு அந்த கலர் ப்ரௌனாக கிடைக்குங்க. அதுக்காக தான். உப்பு வந்து இப்போ நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு ½ கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இன்னும் நான்ஸ்டிக் தவாவில் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு சாதா தோசை இல்லாத கல்லில் கூட இது மாதிரி ஊற்றிக்கலாங்க. அங்கங்கே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதுங்க. அதே வந்து தண்ணியாட்டம் தானே இருக்குது. அதனால் எல்லா இடத்துக்கும் அதே ஓடிடுங்க மாவு. ஒவ்வொரு தடவை ஆனால் வந்து நம்ம தோசை போடுறப்பையும் அந்த மாவு வந்து கலந்து கலந்து ஊற்றுங்க. அதுதான் இந்த ரவா தோசையோட இது. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம கிறிஸ்பி ரவா தோசை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஃபோல்ட் பண்ணாமல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஒன்று ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிறதோட நம்ம வீட்டில் மொறுன்னு சூப்பராக நம்ம ஒரு ரவா தோசை வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சுட்டோங்க. ரெசிபி பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.